பத்மலதானா நிறைய பேருக்கு இந்த பாடல் வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த பாட்டு கேட்பாங்க, இந்த பாட்டுக்கு பயங்கர ஃபேனா இருப்பாங்க. ஆனா இந்த சிங்கர் தானா, இவங்க தானா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாமலும் இருக்காங்க. அதை பத்தி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? விஸ்வரூபம் 2 ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருந்தது. அவர் எங்களை சுத்தி தான் இப்படி போயிட்டு இருந்தாரு. எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் பார்த்து இப்படி வணக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. லெஃப்ட்ல உட்காந்துட்டு இருந்தாரு. இதுதான் என்னுடைய சான்ஸ், இப்ப நான் போய் அவரை பார்த்தாதான் உண்டு. லெஃப்ட்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நானே ஐ வாண்டட் டு புஷ் மை செல்ஃப், சார் ப்ளீஸ் சார், இந்த பாட்டு நான் பாடி இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு தடவை உங்ககிட்ட ஒரே அப்படின்னு நானே தான் போய் பார்த்து பேசுறேன். அவ்வளவு பிடிக்குமா கமல் சார்? பின்ன யாருக்குதான் பிடிக்காது. எஸ்பிபி சார் வந்து இந்த சாங் வந்து ப்ளே பண்ணி விட்டு பூஜா குமார் மேம் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த பாட்டு ரொம்ப நல்ல காம்போசிஷன், யார் பாடியிருக்காங்க ஃபீமேல் வாய்ஸ், அவங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்காங்கன்னு அந்த ஸ்டேஜில் லைவ்ல வந்து மா டிவியில் வந்து சொன்னாங்க, அப்ரிஷியேட் பண்ணார். இந்த ஹீரோக்கு நம்ம ஒரு பாட்டு பாடிடணும்ப்பா, இந்த ஹீரோயினுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடிடணும்ப்பா அப்படின்னு இருக்குல்ல, அப்படி உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த ஹீரோ யார்? அஜித். ஒரு விஷயம் நாங்கள் நோட் பண்ணோம், அம்மாவோட ஃபோட்டோ இருக்கு, எம்ஜிஆர் ஐயாவோட ஃபோட்டோ இருக்கு, என்ன இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? இல்லை எங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தாலுமே வந்து வீட்டிலலாம் மாட்ட மாட்டாங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசணும், பண்ணின ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய ஆல்பம் சாங்ஸ் பண்ணியிருக்கீங்க, சொந்தமாக லிரிக் எழுதி டிவோஷனலாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, கமர்ஷியல் சாங்ஸுமே பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் தீபாவளிக்கு வந்து ஒரு சாங் வந்து நானே லிரிக் பண்ணி கம்போஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். ரொம்ப நல்லா போச்சு. அது வந்து பிஸி மியூசிக் வேர்ல்ட். அதுக்கெல்லாம் ஓணம் டைம் கிடைக்குது, ஓணம் எல்லாமே பேஷன் தான். ஓணம் அப்புறம் வந்து நார்மலான லவ் சாங்ஸ் எல்லாமே கூட நான் வந்து மியூசிக் பண்ணி லிரிக் பண்ணது இருக்கு. அதுக்கு வந்து வி ஹாவ் அ டீம் ஆஃப் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அண்ட் என் ஃப்ரெண்டு வந்து ஏஜே அலி மிர்சாக் சொல்லி அவர் தான் வந்து கேமரா டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. வி ஹாவ் அ கொரியோகிராஃபர் கால்ட் யா வாணின்னு ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே என்னோட சேனலில் வந்து நிறைய வியூஸ் போச்சு. ஸோ எல்லாமே வந்து முயற்சிகள் வந்து பண்ணியிருக்கோம், எல்லா விதமான முயற்சிகளும் பண்ணியிருக்கோம். இல்லை இதுலேயே இப்போ நான் ஒரு விஷயம் வந்து வியந்தது என்னன்னா வந்து, இவ்வளோ வீடை சுற்றி பார்த்தா ஒரே அவார்ட்ஸும் மீன் நிறைய விருதுகள் அப்படிதான் சொல்லணும், நிறைய விருதுகள் இருக்கு. பத்மலதானா நிறைய பேருக்கு இந்த பாடல் வாய்ஸ் நல்லா இருக்கு, இந்த பாட்டு கேட்பாங்க, இந்த பாட்டுக்கு பயங்கர ஃபேனா இருப்பாங்க. ஆனா இந்த சிங்கர் தானா, இவங்க தானா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தெரியாமலும் இருக்காங்க. அதை பத்தி என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்படிலாம் இல்லை. ரெண்டு சைடுமே இருக்கு. இப்போ நான் வந்து இங்கேருந்து ஜஃப்னா வந்து போயிருந்தேன் லாஸ்ட் இயர் கான்சர்ட்டுக்காக. ஸோ அங்கே வந்து கிளிநொச்சி அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வார்க்கு அப்புறம் அந்த இடத்துல எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லை. ஆஃப்டர் லாங் டைம் நாங்கள் தான் வந்து அங்கே போய் கச்சேரி பண்ணோம். 12,000 பேர் வந்தாங்க. அங்கே வந்து எஃப்எம்ல கூப்பிட்டு எங்களை இன்டர்வியூ பண்ணாங்க. அவர் வரும்போதே என்கிட்ட சொன்னார், இவங்களோட பாடல்கள் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லி அடியே அழகே, இணையே, கண்ணால கண்ணால இந்த மாதிரி அவரே வந்து பாடி காமிச்சாரு. சில பேர் வந்து இந்த சாங்ஸ் தெரியும், இந்த மாதிரி இவங்க உங்க சாங்கா அப்படின்னு கேட்டவங்களும் இருக்காங்க. ஸோ ரெண்டு விதமான எக்ஸ்பீரியன்ஸஸுமே வந்து இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும் நேச்சுரலி. ஸோ வந்துட்டு ரசிகர்களுக்கு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நிறைய இடங்கள்ல வந்துட்டு உங்க பாடல்கள் கேட்டுட்டே இருக்கும். இந்த இணைய சாங் ரிலீஸ் ஆனப்பெல்லாம் நிறைய பேரோட ரிங்டோனாவே அது இருந்திருக்கு. ஸோ அந்த பாட்டு பாடுங்களேன். கண்டிப்பா. அது வந்து பிபிசி வேர்ல்ட் டாப் 10ல டாப் 1லயே வந்தது அந்த பாட்டு. சூப்பர் மேம். ஸோ அருண் ராஜோடைய காம்போசிஷன் அண்ட் மதன் கார்கியோடைய வரிகள், சித் ஸ்ரீராமோட பாடியிருந்தேன். இணையே உயிர் தோணையே உன் இனிமையிலே நான் கரைவது ஏனடா. சூப்பர் மேம். நிறைய லவர்ஸ்க்கு, நிறைய காதலர்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க வாங்கின ஒவ்வொரு அவார்ட்ஸை பத்தியும் சொல்லுங்களேன். முத விருது வாங்கும்போது எந்த பாடலுக்கு வாங்கினீங்க? ஆக்சுவலி முதல்ல நான் வாங்கினது வந்து ஒரு ஃபிலிம் சாங்க்கு கிடையாது. அது ஒரு சின்ன ஒரு ஆக்சுவலி ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே சென்னை ஸ்டேஷனில் எல்லாரையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆல் ஓவர் இந்தியா அங்கங்கே ஸ்டேஷனில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்கே உள்ள டாப் பர்ஃபார்மரோட எல்லா ஸ்டேஷனில் உள்ள டாப் பர்ஃபார்மர்ஸையும் வந்து ஒன்றா சேர்த்து ஃபைனல் கொடுத்து ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட்னு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நான் வந்து ஐ திங்க் 20 வயசுலேயே வாங்கிட்டேன். பாலமுரளி கிருஷ்ணா சார் கையால் வாங்கினேன். ஸோ அந்த பிரசிடென்ட்ஸ் கோல்டு மெடல் வந்த உடனே வந்து அது வந்து தமிழ் இசைக்காக, லைட் கிளாசிக்கல், பாரதியார், பாரதிதாசன் பாடல்களுக்காக வாங்கினேன்.
அப்பவே வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி பி கிரேட் கன்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏ கிரேடா இப்ப நான் இருக்கேன். இப்ப நான் ஏ கிரேட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதா நெறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸ்ரீலங்காலேருந்து ருத்ரம் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் வந்து ஒரு ஈழப்பாடலுக்காக வந்து வாங்கினேன். அந்த மாரி நெறைய பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு மெயின் ஸ்ட்ரீமா வந்து என்ன கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு அவார்டா எனக்கு அமைஞ்சது வந்து பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ். ஓகே. ஸோ அது வந்து உத்தம வில்லன் கமல்ஹாசன் சாரோடைய சார் லிரிக். எழுதுனது. அவர் எழுதின ஓகே, லிரிக்ல ஓகே. ஜிப்ரான் மியூசிக்ல வந்து நான் பாடுனது. அண்ட் இன்று நேற்று நாளை அதுக்கு 2க்கும் சேர்த்து சேர்த்து ஹிப் ஹாப் வாங்கினீங்க. தமிழா மியூசிக் விவேக் வரிகள்ல. ஸோ அதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் கிடைச்சது. கமல் சார் வந்து மெயில்ல வாங்கியிருந்தாரு. ஸோ அதுதான் கொஞ்சம் என்ன எல்லா இடங்கள்லயுமே இங்க எங்க அப்ராடா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அந்த அவார்டு வந்து எல்லாருக்குமே தெரியும். அந்த பாடல் வந்து எல்லாருக்கும் தெரியும்னு வந்துச்சு. அப்புறம் ஒரு மேஜரான ஒரு அவார்டு நான் சொல்லணும்னா மிர்ச்சி மியூசிக் அவார்ட் தெலுங்குல வந்து வாங்கினேன். பெஸ்ட் ஃபீமேல் வோக்கலிஸ்ட் ஆஃப் த இயர் அப்படின்னு வாங்கினேன் 2017ல. மணி சர்மா சாரோடைய மியூசிக்ல நான் பாடினேன் செலிகாலி சூத்து அப்படிங்கிற பாட்டு. ஜென்டில்மேன்ங்கிற படத்துக்காக நானி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டை என்னால் மறக்க முடியாது. அது ஒரு முக்கியமான ஒரு அவார்டு. அதே மாதிரி V4 அண்ட் பென்ஸ் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். V4 அண்ட் பென்ஸ் வந்து கண்ணால கண்ணால தனியொருவனோட கண்ணால கண்ணாலக்கு வாங்கியிருக்கேன். அடியே அழகே ஒரு நாள் கூத்தோட கண்ணால கண்ணால பாட்டு பாடிருங்க. கண்ணால கண்ணாலன்னு சொல்றீங்க. என்ன நீ வச்சிட்டு இருக்க போறாங்க? அது எப்பேற்பட்ட பாட்டு மேம், பாடுங்களேன். ஏன்னா அந்த சீன் எல்லாம் வந்து இந்த பீச் ஓரமா அவங்க போறது, ரவி சார் நடந்து வர்றது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன பாட்டுன்னு. நீங்க அந்த பாட்டு பாடிருங்க. நமக்குன்னு ஒரு தேசம் அது இருவரும் சேர்ந்து ஒன்னா வாழ்வோம். கண்ணால கண்ணால என் மேல தீயா எரிஞ்சு போட்ட சொல்லாத சொல்லால உள் நெஞ்சில் ஏனோ கலவரம் புரிஞ்சு போட்ட. சூப்பர் மேம். ஸோ எல்லாரும் நம்ம ஸ்பீடா பேசிட்டு போயிட்டோம்னா இந்த பாட்டு தான் அப்படின்னு தெரியாது. அதே போல உத்தம வில்லன்ல கமல் சார் எழுதின அந்த வரிகள் நீங்க கண்டிப்பா வந்து மக்களுக்கு பாடி கண்டிப்பா. ஸோ காமிக்க. என்னால வந்து என் லைஃப் டைம்ல எனக்கு வந்து ரொம்ப நான் வந்து எப்பவுமே ஒரு ரெலிஷ் பண்ற கிரேட்ஃபுல்லான ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்னால வந்து கண்டிப்பா ஏன்னா கமல்ஹாசன் சாரோடைய வரிகள் வரிகள். நான் பாடியிருந்தேன் அப்படிங்கிறது. அண்ட் விஸ்வரூபம்லயும் நான் அகைன் பாடியிருந்தேன். விஸ்வரூபம் 2ல வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தியில பாடியிருந்தேன். ஸோ அப்பதான் அவரை எனக்கு அதுக்கு முன்னாடில இருந்து ஐ ஹவ் பீன் ஃபாலோயிங் ஹிம். ஒரு தடவை எப்படியாவது போய் என்ன பார்த்துட்டு பாடிருந்தீங்க விஸ்வரூப்ல ஹிந்தில? அதுல வந்து ரீ ரெக்கார்டிங்ல ஒரு சாங் வரும். அந்த உன்னை காணாது நான் அது வந்து தெலுங்கு அண்ட் ஹிந்தியில அவரோட நீங்க சேர்ந்து ஹிந்தில duet-ஆ பாடுங்களேன் மேம் அந்த பாடு. மறந்து போச்சுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அது வந்து ஓகே. ஒரு 7, 8 வருஷம் இருக்குங்க. ஓகே, ஸோ ஓகே. அப்போதான் அவர மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது எனக்கு. ஸோ அப்போ எனக்கு வந்து சார் நான் உத்தம வில்லன் டைம்ல இருந்து உங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் என்ன ஒரே ஒரு தடவ உங்கள பார்த்துட்டு இந்த சாங் வந்து நான் உங்களோட வரிகள நான் தான் பாடுனேன். ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு எனக்கு ஒரு மெமரி, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் மட்டும். ஓ! அப்படியா? ஓ வாங்க வாங்க வாங்க. ஓ நீங்க தான் பாடியிருக்கீங்களா? ஓ எனக்கு தெரியாது சாரி. சூப்பரா ரொம்ப நல்லா இருந்தது அப்படி சொன்னாரு. சொல்லிட்டு அங்க ஸ்ருதி ஹாசன் வாஸ் தேர். ஸோ அவங்க கிட்ட வந்து ஸ்ருதி நம்ம படத்துல வந்து காதலா அது இவங்க தான் பாடியிருக்காங்களா? ரொம்ப நல்லா பாடியிருக்காங்கல்ல அப்படின்னு. அப்புறம் அங்க ஸ்ரீபிரியா மேம் இருந்தாங்க. அவங்க கிட்டயும் கூப்பிட்டுட்டு நம்ம படத்துல இந்த உத்தம வில்லன்ல காதலா அது இவங்க தான் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா அப்படி சொன்னாரு. எனக்கு ஐ வாஸ் லைக் டம்ப் ஸ்ட்ரக். என்னடா இது இவ்ளோ பெரிய ஒரு ஆள் வந்து இவ்ளோ ஞாபகம் ஒரு கைண்டா வச்சிருக்காரு. ஒரு கைண்டா ஒரு ஹம்பிளா ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஹானஸ்டா ஒரு அப்ரிஷியேட்டிவான ஒரு இவ்ளோ சிம்பிளா மாடஸ்டா இருக்காருங்கிறது என்னால நம்பவே முடியல. அப்புறம் வந்து ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்துக்கலாம்னா, நம்ம இங்க ஃபோன்லலாம் எடுக்கக்கூடாது. அங்க வந்து அவங்களோட ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்க. ஆமா, ஸோ ஆமா. சார் ஒரே ஒரு ஃபோட்டோ சார்ன்னு சொன்னோனே, அங்க உள்ள போயிட்டு அவ்ளோ அவங்களே பிடிக்குமா கமல் சார? பின்ன பின்ன யாருக்கு தான் பிடிக்காது. பிடிக்காது. அப்புறம் நான் உள்ள போயிட்டு அவங்க ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்து எனக்கு அப்புறமா அனுப்பிச்சு விட்டாங்க. என் லைஃப்ல மறக்கவே முடியாது என்னால வந்து. ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு கமல்ஹாசன் சார் அண்ட் ஜிப்ரான். சூப்பர். அந்த அந்த பாடல் பாடுங்க. கண்டிப்பா. காதலாம் கடவுள் முன் கண்களாம் கோவிலில் தேகத்தின் தாகமே ஆராதனை ஆராதனை. 4 வரினாலுமே வந்து பயங்கரமான வரியா இருக்கு. அவருடைய உலக நாயகனுடைய வரிகள் இல்லையா? அவங்க முன்னாடி இது பாடி காமிச்சீங்களா ஃபர்ஸ்ட்? பாடிலாம் காட்டலங்க. அங்க வந்து ஆக்சுவலா ஒரு ஆடியோ லான்ச் போயிட்டு இருந்தது. என்னன்னா அங்க அந்த விஸ்வரூபம் 2ஓட ஆடியோ லான்ச் நடந்துட்டு இருந்தது. அவர் எங்கள சுத்தி சுத்தி தான் இப்படியே போயிட்டு இருந்தாரு. எல்லா மியூசிஷியன்ஸ் எல்லாரையும் பார்த்து இப்படி வணக்கம் சொல்லிட்டு இருந்தாரு. லெஃப்ட்ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இதுதான் என்னுடைய சான்ஸ்.
இப்ப நான் போய் அவரை பார்த்தாதான் உண்டு. லெஃப்ட்ல ஓகே. உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. ஓகே. அப்ப நானே ஐ வாண்டட் டு புஷ் மை செல்ஃப் சார். ப்ளீஸ் சார் இந்த பாட்டு நான் பாடியிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு தடவ உங்ககிட்ட அப்படின்னு நானே தான் போய் பார்த்து பேசி சூப்பர். யா. ஸோ இன்னும் வீட சுத்தி நிறைய விருதுகள் இருக்கு. ம். இங்க என்னென்ன பாடல்களுக்கு வாங்கினீங்கன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. ஸோ வீட்டை சுத்தி பார்த்தா நிறைய அவார்ட்ஸாவே இருக்கு மேம். இதெல்லாம் எப்ப தொட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கும். ஸோ நான் தொட்டு பார்த்துக்கிறேன். பாருங்க. இதெல்லாம் வாங்கணும் நிறைய பேருக்கு ஆசை இருந்திருக்கும். நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. எப்பப்ப எங்கெங்க வாங்குனீங்க? எதுக்கு கொடுத்தாங்க? இது வந்து 2000 என்ன வருஷம் அது? 2017 நினைக்கிறேன். ஆமா 2017 ஐ திங்க் மகளிர் மட்டும் அந்த காந்தாரி யாரோ அந்த பாட்டுக்கு வந்துச்சு நினைக்கிறேன். ஓ சூப்பர் சூப்பர் மேம். ஜிப்ரான் மியூசிக்ல தாமரையோடைய வரிகள்ல ஸ்டூடியோ என்டர்டைன்மெண்ட்ஸ் ஜோதிகா மேம் ஓகே. நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க அப்படியே செட் பண்ணிருக்கீங்க. என் ஹஸ்பண்டோட வேலை இதெல்லாம். அவர் தான் பண்ணியிருக்காரு இது. இந்த மாதிரி ஸ்டாண்டு போட்டு இதெல்லாம் செட் பண்ணுது. மேல உள்ளேயும் நிறைய இருக்குல்ல அது ஃபுல்லா அவர் தான். ஆமா. WFC அந்த இது எல்லாமே எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. மேல உள்ள அந்த பென்ஸ் எல்லாமே அவர் தான். ஸோ வீட்ல அவார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அதிகமா இருந்தாலும் வீட்ல ஒரு விஷயம் நாங்க நோட் பண்ணோம். ஆளுமையின் ஐ மீன் நம்ம அம்மா இருக்காங்க. ஆளுமைனா அம்மா தான். ஆமா. அம்மாவோட போட்டோ இருக்கு. எம்ஜிஆர் ஐயாவோட ஆமா. போட்டோ இருக்கு. என்ன இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு? இல்ல எங்களுக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப எம்ஜிஆரோடைய ஃபேன் அவரு. எனக்குமே பிடிக்கும். 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மாட்டி வச்சிருக்கேன். இல்ல நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தாலுமே வந்து வீட்ல எல்லாம் மாட்ட மாட்டாங்க. இங்க அவங்க பார்த்தா ஒரு இன்ஸ்பிரேஷன்ங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காரு. ஓ ஓகே. ஸோ அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். ஸோ கட்சி ரீதியெல்லாம் கிடையாது. பர்சனலா அதெல்லாம் இல்ல பிடிக்கும். அவங்களோட பர்சனாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட கேரக்டர், பர்சனாலிட்டி, கரிஸ்மா, சோ மெனி திங்ஸ். சூப்பர். குட் ஹார்ட்டட்னஸ். பிடிக்கும். அதனால ஸோ உத்தம வில்லன்ல பாடி இருக்கீங்க. அதை தாண்டி வந்துட்டு சாரை பார்த்து பேசியிருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களால நிறைய என்னால இந்த விஷயத்த மறக்கவே முடியாது. இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தீரா நதி அப்படிங்கிற பாட்டு வந்து மாராக்காக பாடியிருந்தேன். அது வந்து நான் சந்தோஷம் அவார்டு வாங்கியிருந்தேன் அந்த பாட்டுக்கு. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து என்னுடைய அஃப்கோர்ஸ் ஜிப்ரானுடைய ஒரு அருமையான ஒரு காம்போசிஷன், தாமரை மேடமோட வரிகள். ஸோ அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் வந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா இந்த திரௌபதி 2ல வந்து லைக் ஆடியோ லான்ச்லயுமே வந்து வைஜி மகேந்திரன் சார் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. அப்புறம் வந்து டைரக்டரும் வந்து ரொம்ப சொன்னாரு. எல்லாருமே பப்ளிக் எல்லாருமே வந்து என்னுடைய வாய்ஸ் பாடின விதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கறத அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதே மாதிரி மறக்க முடியாத உத்தம வில்லனோட ஆடியோ லான்ச்ல வந்து எஸ்பிபி சார் வந்திருந்தாரு. சூப்பர். ஸோ அந்த சாங் வந்து நான் பாடின தெலுங்குலயும் நான் தான் பாடியிருந்தேன். உத்தம வில்லன் வாஸ் மை ஃபர்ஸ்ட் சாங் இன் தெலுங்கு. அதுக்கப்புறம் தான் நான் தெலுங்குல ஸ்ட்ரைட் ஃபிலிம்ஸ் வந்து பாட ஆரம்பிச்சேன். தெலுங்குல வந்து ராமஜோகியா சாஸ்திரி சார்ன்னு சொல்லலாம். அவர் வந்து இங்க வைரமுத்து சார் மாதிரி அங்க ஒரு பெரிய ஒரு லீடிங்கான ஒரு நல்ல ஃபேமஸான நிறைய பாட்டெல்லாம் நீங்க புட்ட பொம்மை எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு அவரு சாங்ஸ். ஸோ அந்த பாட்டு அவர் தான் எழுதியிருந்தாரு. ஸோ ஆடியோ லான்ச் வந்து அங்க நடந்துச்சு ஹைதராபாத்ல. ஸோ எஸ்பிபி சார் வந்து இந்த சாங் வந்து ப்ளே பண்ணி விட்டு பூஜா குமார் மேம் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அப்போ வந்து அவர் சொன்னார், இந்த பாட்டு ரொம்ப நல்ல காம்போசிஷன், யார் பாடியிருக்காங்க ஃபீமேல் வாய்ஸ், அவங்க பேர் என்னன்னு கேட்டுட்டு ரொம்ப நல்லா பாடியிருக்காங்கன்னு அந்த ஸ்டேஜில் லைவ்ல வந்து மா டிவியில் வந்து சொன்னாங்க. அப்ரிஷியேட் பண்ணாரு. அன்னைக்கு நைட்டே எனக்கு ஹைதராபாத்ல இருந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு, எனக்கு பாடி கொடுங்க எஸ்பிபி சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் வெளியே வரும்போது என் தலையில இப்படி கை வச்சு, நான் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும், நான் எல்லாரையும் எல்லாம் சொல்ல மாட்டேன், நீ ரொம்ப நல்லா பாடியிருக்க, நீ ஒரு தமிழா, நீ தெலுங்கு இவ்வளவு நல்லா பாடியிருக்க, உனக்கு கூடிய சீக்கிரம் இங்க தெலுங்குல நீ ஸ்ட்ரைட் பாடுவ, உன்னை எல்லாரும் இங்க கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் தெலுங்குல ஸ்ட்ரைட் சாங்ஸே பாட ஆரம்பிச்சேன். ஜென்டில்மேன், துருவா அதுலலாம் பாடினேன். எனக்கு மிர்ச்சி மியூசிக் அவார்டும் கிடைச்சிச்சு. அந்த பிளெஸிங் என்னால மறக்கவே முடியாது. அவர் யாராலையுமே மறக்க முடியாது. யாருக்கு தான் பிடிக்காது எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்ற மாதிரி. எனக்கு இந்த சிங்கரை ரொம்ப பிடிக்கும், அவங்கள மாதிரி பாடணும்னு ஆசை இருக்கும்ல, இவங்கள மாதிரி நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து முதல்ல உங்களுக்கு பாடணும்னு ஆசை வந்தது? நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு அந்த ஏஜ்ல நான் இருக்கும்போது அப்போ சித்ராம்மாவோட சாங்ஸ் தான் நிறைய வரும். ஸோ அவங்கதான் என்னோட ஐடல். ஆனா நான் எல்லாரோடதையுமே எனக்கு பிடிக்கும். அஃப்கோர்ஸ் யாருக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ஆஷா போஸ்லே அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பாடல் ஏதாவது பிடிச்ச பாடல் பாடுங்க. கண்டிப்பா. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பர் மேம். உம்ராவ் ஜான்.
சரியான அவங்களோட பாடல். அந்த டோனல் குவாலிட்டி, அவங்களோட அந்த வாய்ஸ் ப்ரொடக்ஷன், ம். அந்த எஃபர்ட்லெஸ்ஸா அவங்க பாடுற அந்த அவங்களோட அந்த ரெசனன்ஸ், அவங்களோட அந்த ஃபீல் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே அவங்களோட குரலை கேட்டா கண்டிப்பா, ஒரு மாரி கூஸ் பம்ப்ஸ் அப்படி இருக்கு. கண்டிப்பா. அத நீங்க பாடும்போதும் அப்படிதான் இருக்கு. ஸோ ஐயோ! அவ்ளோ அதெல்லாம் இல்ல. அவ்ளோ அழகா இல்ல மேம் உங்களோட அவங்க வாய்ஸ் சீரியஸ்லி பக்கத்துல இருந்து கேட்கும்போது தெரியுது. பயங்கரமா இருக்கு. வாய்ஸ் தேங்க்ஸ், செமையா இருக்கு. ஏன்னா, தேங்க்ஸ். என்னதான் இருந்தாலும் வந்துட்டு வாய்ஸ் ஐ மீன் டியூன் பண்ணி நெறைய சேஞ்சஸ் பண்ணி அந்த வாய்ஸ் வெளிய வரதுக்கும், ஒரிஜினலா பக்கத்துல இருந்து கேட்கறதுக்கும் ரொம்ப தேங்க் யூ, நல்லா இருக்கு. தேங்க் யூ. ஸோ ஓ யார புடிக்கும்னு சொல்லிட்டீங்க. ஸோ இவங்க மியூசிக்ல நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல மேம். யார் கண்டிப்பா மியூசிக்ல பாடணும்? ராஜா சார், ரஹ்மான் சார் ம். அவங்க கிட்டலாம் கண்டிப்பா பாடணும். கண்டிப்பா. ஸோ கேட்கும். இது போகும் கண்டிப்பா. அந்த தேங்க் மாதிரியான யூ, வாய்ப்புகள் கண்டிப்பா தேங்க் யூ. வரும். ஸோ இவங்க மியூசிக்ல பாடணும். இந்த ரைட்டர் எழுதி நான் இந்த பாடல கண்டிப்பா பாடியே தீரணுங்க. இது நடந்தே தீரணும் என் வாழ்க்கையில அப்படின்னா, எந்த ரைட்டர் எழுதி உங்களுக்கு பாடணும்னு ஆசை? பாடியிருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லா ரைட்டரும் பாடு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நான் எழுதின லிரிக் ரைட்டர்ஸ் எல்லார்கிட்டயுமே நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பாடியிருக்கேன், பாடியிருக்கீங்க. பாடியிருக்கேன். சரி யார புடிக்கும் இதுல ரொம்ப? எல்லாரையுமே பிடிக்கும். யாரோ ஒரு ஏன்னா நீங்க டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் சொல்லு. அப்படி இல்ல. ஆ. சி சி ஒருத்தர்ட்ட ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அண்ட் வந்து நீங்க வெளியேந்து பார்க்கறதுனால அப்படி இருக்கு. எங்களுக்கு வந்து நாங்க எந்த சாங் குடுத்தாலும் வி ஹேவ் டூ இன்வால்வ் அவர்செல்வ்ஸ் அண்ட் ஃபீல் இட் இன்சைட் பிஃபோர் யூ ஃபீல் இட். ம். ஐ ஹேவ் டூ ஃபீல் இட். ஸோ அதனால எனக்கு புடிச்சா தான் ஐ கேன் பெர்ஃபார்ம். சூப்பர், யாஹ்! சூப்பர் மேம். என்னதான் இருந்தாலும் இந்த மியூசிக்ல பாடணும், இந்த மியூசிக் டைரக்டர் கிட்ட பாடணும், இந்த ம். லிரிக் ரைட்டர் எழுதின பாடல பாடணும். அப்படி ம். இருந்தாலும், ம். இந்த ஹீரோக்கு நம்ம ஒரு பாட்டு பாடிறணும்ப்பா, இந்த ஹீரோயினுக்கு நம்ம ஒரு பாட்டு பாடிறணும்ப்பா அப்படின்னு இருக்குல்ல. அப்படி உங்க மனதுல இருக்கக்கூடிய அந்த ஹீரோ யாரு? அஜித், தல தல விஜய், ஆ தளபதி. ரஜினி சார். கண்டிப்பா. இருக்கு. எல்லாரையுமே புடிக்குங்க எனக்கு. யாரையாவது பிடிக்காம இருக்குமா? உண்மை வெளிய வந்துச்சுங்க. ஆ. ஃபர்ஸ்ட் தல அப்படின்னு வெளிய வந்துருச்சு. புடிக்கும். ரொம்ப அஜித் புடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப புடிக்கும் எனக்கு. ஓகே. ஆமா. ஹீரோயின்ஸ்க்கு யாருக்கு பாடணும்? ஐய்யயோ! நாங்க அப்படியெல்லாம் கேட்போம். ஏங்க? அதுதான் எங்க வேலை. எல்லாரையுமே புடிக்குங்க. ம். யார நான் ஸ்பெசிஃபிக்கா எல்லாரையுமே பிடிக்கும். கீர்த்தி சுரேஷ் ஆ. எல்லாரையும் ஐ லைக் ஓகே. எவ்ரிஒன். ஓகே. சாய் ரொம்ப பல்லவி சூப்பர். எல்லாரையுமே பிடிக்கும். ஃபைனலி நெறைய கொஸ்டின் கேட்டேன். நீங்க ஆ. நெறைய எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பேஷண்டா தெரியல. அழகா ஏதோ யோசிச்சு சொல்றேன் நானு. எனக்கு கரெக்ட்டா அழகா பதில் பதில் தெரியல. சொல்லிட்டீங்க. தேங்க் யூ. ரொம்ப பொறுமையா. தேங்க் யூ. லாஸ்ட்டா வந்துட்டு உங்களுக்கு ம். பிடிச்ச பாடல். நான் ம். வந்துட்டு ம். எந்த நேரத்துலயுமே என் வாயில ம். முழங்குற நான் ஹம் பண்ற பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடல் சொல்வீங்க? அந்த பாடல நீங்க மக்களுக்காக பாடியும் காமிச்சிருங்க. கண்டிப்பா. எனக்கு வந்து ஓல்டு கிளாசிக் எனக்கு வந்து முகமது ரஃபி அண்ட் ஆஷா போஸ்லே பாடின "தீவானா ஹுவா பாதல்" ம். அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். அதுதான் அது எப்போ கேட்டாலுமே எனக்குள்ள ஒரு ஒரு பட்டர்ஃப்ளைஸ் தான் அது ஆக்சுவலி. ये देख के दिल झूमा ले प्यार ने अंगड़ाई दीवाना हुआ बादल இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஓகே. ம். ஸோ தேங்க் யூ ஸோ மச் மேம். இவ்ளோ தேங்க் யூ. நேரம் ரொம்ப பொறுமையா தேங்க் யூ. நெறைய பாடல்கள் பாட வச்சுட்டேன். அதுவும் அழகா பாடி காமிச்சீங்க. தேங்க் யூ. இன்னும் நெறைய வெற்றி படங்கள், வெற்றி பாடல்கள் குடுக்கணும். ஸோ அத நாங்க எங்க கண்ணால பார்க்கணும். ஸோ தேங்க் யூ. அப்பயும் நாங்க வந்து உங்கள டார்ச்சர் பண்ணி இன்டர்வியூ எடுக்க தான் செய்வோம். ஸோ தேங்க் யூ. இது மாரி நெறைய இன்டர்வியூஸ் பண்ணுவோம். நெறைய விஷயங்கள் பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம். தேங்க் யூ. எனக்கும் ரொம்ப ஃபன்னா தான் இருந்தது. ஐ டிட்ன்ட் ஃபீல் எனக்கு நெறைய பாடி கஷ்டப்படுத்தின மாரிலாம் இல்ல. ஜாலியா தான் இருந்தது. ஓகே. ஸோ இவ்ளோ நேரம் பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ தேங்க் மேம். யூ.